Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது தட்டப்பயிறு சொரைக்காய் குழம்பு. அதாவது இது புளி ஊத்தி தான் நம்ம செய்ய போறோம். இது என்னன்னா சாதத்துக்கு கூட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் சைடு டிஷ்ஷா எடுத்துக்கலாம். அதாவது என்னன்னா தட்டப்பயிரை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட சொரைக்காய். மெயினா என்னன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரேவியா நம்ம வரணும்னா சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு இதுக்கு என்ன குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அல்லது சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 200 கிராம்ஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு, அதாவது காராமணின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பிங்க் கலரில் இருக்கும். இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்குறேன். நல்லா கொலைய வெந்துருச்சு, அதாவது மலர வெந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெந்துடணும். இதில் வந்து ரசம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதாவது இந்த தண்ணியில் வந்து நம்ம ரசம் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம தட்டைப்பயிறு சொரைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வேக வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, வெந்தயம் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். இது கூட தனியா, இது கூட நம்ம ஒரு 20லிருந்து 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 வரமிளகாய், இது வந்து குண்டு மிளகாய், நீட்ட மிளகாய் எது இருந்தாலும் ஓகே. இது கொஞ்சம் காரமாக இருக்கும், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா இது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதாவது தனியாத்தூளை விட கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். அதாவது என்ன நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அல்லது 4 டேபிள் ஸ்பூன், நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த சூட்லேயே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரைக்காய் வந்து நீட்டாக சொரைக்காய் கிடையாது, அதாவது இது நாட்டு சொரைக்காய். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா குடுவை சொரைக்கான்னு பேர். அதை நீச்சல் அடிக்கிறது கூட இதை வந்து நல்லா பெருசாக வளர்ந்ததுன்னா இதை பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து இதையும் நம்ம நீட்ட வாக்கில் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதாவது நீர்ச்சத்து உள்ள ஒரு காய் தான் இது. நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த காராமணிக்கு எப்போவுமே என்னென்னா பெருங்காயம், பூண்டு ரெண்டுமே வந்து நிறையா ஆட் பண்ணணும். ஏன்னா காராமணியில் வந்து கேஸ் நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பூண்டு, பெருங்காயம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு இதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு, வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 30 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சொரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சொரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம், மசாலா சேர்த்துருக்குறோம். தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன். இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். சொரைக்காய் நல்லா வெந்துருச்சு, அதாவது அரைவாசி வெந்துருச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ ஆட் பண்ணல, அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா தட்டைப்பயிறு சாதம் பண்ணிக்கலாம். அந்த சாதத்தினோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், ஏன்னா நம்ம புளியும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும், அதாவது கொதி வந்ததுக்கப்புறம் 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளித்தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அந்த புளியினோட வாசம் போயிடும். தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு.
பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்குறோம். ஏன்னா தக்காளிலேயே நல்லா புளிப்பு இருக்குது. அதனால் நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்குறோம். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பத்தாது, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிரும். இப்போ என்னென்னா 5 to 8 minutes சிம்மில் வச்சுட்டோம். நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 5 to 6 minutes ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நம்ம ஜாஸ்தி ஊற்றலை, கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு எண்ணெய் வந்து நிறையா தெரியாது. லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தட்டைப்பயிறு சுரைக்காய் குழம்பு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோலம், அதாவது மார்கழி மாதத்தில் கோலம் பார்க்கணும் அப்படின்னிங்கன்னா கோபி சுதா கோலம் அண்ட் ரங்கோலி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பீலி பெய் சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். விளக்கம்: மென்மையான மயிலிறகு ஏற்றியுள்ள வண்டியும் அப்பண்டத்தை அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறிந்து கெடும்.